இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேபி தீம் ஃபோட்டோஷூட் கிரிக்கெட்டை வச்சு எப்படி வீட்டிலே சிம்பிளாக பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த சார்ட் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடித்து வச்சு நிறைய இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காகனா பவுண்ட்ரி லைனுக்காக பண்ணுறோம். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி செஞ்சு இது பவுண்ட்ரி லைனுக்காக நாங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இஷ்யூ இருந்தது, அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பண்ண இந்த சார்ட்டை வந்து இந்த மாதிரி பவுண்ட்ரி லைன் சுற்றி வச்சுட்டு, ஆக்சுவலி இது முன்னாடி எங்கே பண்ணோன்னா ஒரு சின்ன க்ரீன் கலர் காற்று வந்து பிச்சு மாதிரி இருக்கிறதுக்காக நாங்கள் கீழே போட்டோம். ஆக்சுவலி எக்ஸாக்டாக க்ரீன் கலர் கிடைக்கல, ஸோ இந்த துணி போட்டிருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சுற்றி க்ரீன் கலர் வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த கிராஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த அருகம்புல் என்ன பண்ணோம், பிச்சு எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அது பிச்சு மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக தூவிட்டோம். அந்த பவுண்டரி லைனுக்குள்ளே ஃபுல்லாகவே நல்லா தூவி வச்சுட்டு அது கொஞ்சம் சரிசமமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தட்டி வச்சு எல்லாமே நல்லா பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த புல் மேலே பிச்சுக்காக ஒரு ஒயிட் கலர் கிளாத் நல்லா தெரிகிற மாதிரி போட்டோம். நாங்கள் அந்த சின்ன வேஷ்டி மாதிரி மடிச்சும் போட்டோம். நீங்கள் நல்ல மாதிரி ஒயிட் கலர் கிளாத்னா அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே குழந்தைங்க விளையாடுற ஸ்டெம்ஸு பேட்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வச்சு கொஞ்சம் கிரிக்கெட்டை நமக்கு பேட்டு பால் எல்லாமே வேணும்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணோம். இந்த செட்டப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதில் என்ன எழுத ஆரம்பித்தோம்னா, ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோஷூட் நாங்கள் எதுக்காக பண்ணோன்னா எங்கள் பையனோட 100th டேக்காக பண்ணோம். ஸோ ஐபிஎல் நடக்கிற டைமு, ஸோ அந்த டைம் பண்ணதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா செஞ்சுரின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்படின்றதுனால யோசித்தோம். ஸோ எதில் எழுதுனா இங்கே நல்லா தெரியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த எருக்கம் பூவில் எழுதுனா நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிளியராக தெரியும்னு தோணுச்சு. ஸோ எருக்கஞ்செடி வந்து சிட்டி சைடு அவ்வளோ உங்களுக்கு பார்க்கவே முடியாது, பட் வில்லேஜ் சைடு வந்து நிறைய பார்க்கலாம். அங்கே நிறைய இந்த காவாய் குட்டை அந்த மாதிரி நிறைய இடத்துல வளர்ந்துருக்கும். ஸோ அதை நாங்கள் பறிச்சுட்டு வந்து என்ன பண்ணோம், இந்த மாதிரி இந்த பூவெல்லாம் தனியாக எடுத்து ஸோ செஞ்சுரின்னு எழுதலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு பூவாக எடுத்து செஞ்சுரின்னு சொல்லிட்டு அதில் எழுதி நாங்கள் ரெடி பண்ணோம் ஃபுல்லாகவே. தென் ஸ்டெம்புக்கு ரைட் சைட்லேயும் ஒரு சின்ன கேப் விட்டுருந்தோம், ஏன்னா 100th டேன்றதுனால. ஸோ உங்கள் 100ன்னு சொல்லிட்டு 100 days அந்த மாதிரியும் எழுதலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் இந்த எருக்கம்பூவை வச்சுட்டு 100 days அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணி அதையும் எழுதி முடித்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த கிரிக்கெட் டீம் பேபி ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஃபுல் செட்டப் ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பேட்டு, பாலு, தென் பிச்சு, அது பிச்சுக்கில் அந்த சின்ன பொம்மை வச்சுருந்தோம்ல, அது வேறு சின்ன வீட்டில் பொம்மை இருந்ததை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அது பிச்சுக்கு மேலே ஸ்டெம்ஸு, பைல்ஸு, அங்கே ஒரு சின்ன பொம்மை, அப்புறம் இங்கே செஞ்சுரின்னு எழுதுனது, அப்புறம் அது பக்கத்தில் வந்து 100 daysன்னு எழுதுனது, இந்த மாதிரி ஃபுல் ஹோல் செட்டப் வந்து இந்த தீம் ஃபோட்டோஷூட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம். அப்போது ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக எங்கள் குட்டி தலைவரை தூக்கிட்டு வந்து இந்த குட்டி கிரவுண்டில் அந்த பிச்சு மேலே போட்டு பேட்டை அவன் கையில் கொடுத்தா, கையில் அவனால் ஆப்வியஸாக பிடிக்க முடியாது. ஸோ பக்கத்தில் வச்சுட்டு அவனை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவனுக்கு ஒன்றும் புரியலை, நம்மளை என்னமோ பண்ணுறாங்கன்னு மட்டும்தான் அவனுக்கு தோணுது, பட் அவனுக்கு ஒன்றும் புரியலை. ஸோ அவனை வச்சு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்கள் செல்லக்குட்டையும் இதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணார். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைய இந்த மாதிரி சின்னதாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் இருக்கிறத வச்சு ஃபோட்டோஷூட் பண்ணலான்னு நினச்சா நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஃபோட்டோஷூட் ஐடியாஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம், ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமான்னு சொல்கிறத உங்கள் கமெண்ட்லேயும் கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் பல ஃபோட்டோஷூட் ஐடியாஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, லவ் யூ மக்களே.